நேயர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம். ஒரு சிறிய தீவுக்காக இரு நாடுகள் போர் புரிந்ததா? ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு தீவு இன்று வரை உலக அரசியலின் ஏன் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது? 1982 நடந்த அந்த போர் இன்னும் முடிவடையவில்லையா? 2026 FIFA உலக கோப்பையிலும் இந்த தீவு ஏன் பேசப்பட்டது? வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் உங்களுக்கு தெரியுமா? இன்று உலக வரைபடத்தில் மிகவும் சிறியதாக தோன்றும், ஆனால் உலக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஃபாக்லண்ட் ஐலண்ட்ஸ் அல்லது பாக்லாந்து தீவுகள் பற்றிய மர்ம கதையை பார்க்கலாம். தென் அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் ஆர்ஜென்டினாவின் கடற்கரையில் இருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தூரத்தில் தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் 2 பெரிய தீவுகளுக்கும் 700க்கும் மேற்பட்ட சிறிய தீவுகளும் அமைந்திருக்கின்றன. அதுதான் ஃபாக்லண்ட் ஐலண்ட்ஸ். ஆனால் ஆர்ஜென்டினா இதை லாஸ் இலாஸ் மால்வினாஸ் என்று அழைக்கின்றது. இந்த 2 பெயர்களுக்கு பின்னால் 200 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் வரலாறு மறைந்திருக்கின்றது. 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ், ஸ்பெயின், பிரித்தானியா எல்லோரும் இந்த தீவுகளில் தங்களது உரிமையை நிலைநிறுத்த முயன்றனர். 1833ஆம் ஆண்டு பிரித்தானியா இந்த தீவுகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. ஆனால் ஆர்ஜென்டினா இதை ஒருபோதும் ஏற்கவில்லை. இந்த தீவுகள் எங்களுக்கே சொந்தம் என்ற நிலைப்பாட்டை இன்று வரை கடைபிடித்து வருகின்றது. 1982ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆர்ஜென்டினா இராணுவம் திடீரென்று தீவுகளை கைப்பற்றியது. அதே நேரத்தில் பிரித்தானியாவின் பிரதமராக இருந்தவர் மார்கரெட் தட்சர் உடனடியாக 8000 மைல்களுக்கு அப்பால் ஒரு மிகப்பெரிய கடற்படையை பிரித்தானியா அனுப்பியது. 10 வாரங்கள் கடுமையான கடல், விமான மற்றும் நிலப்போர் நடைபெற்றது. 74 நாட்களுக்கு பிறகு ஆர்ஜென்டினா சரணடைந்தது. போர் முடிந்தது, ஆனால் பிரச்சனை முடியவில்லை. ஏன் இந்த தீவுகள் முக்கியம் வாய்ந்தது என்று நினைப்பீர்கள். இது ஒரு சிறிய தீவுதானே என்றும் நினைப்பீர்கள். ஆனால் இதன் பின்னால் மிக பெரிய பொருளாதார காரணங்கள் இருக்கின்றன. உலகின் முக்கியமான மீன்பிடி வளம், எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இருப்பதாக கருதப்படும் கடற்பகுதி, தென் அட்லாண்டிக் கடற்பாதையின் முக்கிய இடம், அண்டார்டிகாவுக்கு அருகிலுள்ள முக்கிய புவியியல் அமைவு. இதனால் இந்த தீவு உலக வல்லரசுகளின் கவனத்தை தொடர்ந்து ஈர்த்து வருகின்றது. பாக்லாந்து தீவுகளில் வாழும் மக்கள் பெரும்பாலானோர் பிரித்தானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள். 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற வாக்கெடுப்பில் 99.8% மக்கள் தாங்கள் பிரித்தானியாவுடனே தொடர விரும்புகின்றோம் என்று வாக்களித்தனர். ஆனால் ஆர்ஜென்டினா இந்த வாக்கெடுப்பை ஏற்கவில்லை. 2026 FIFA உலகக்கோப்பை கால்பந்து மட்டுமல்ல, அரசியலையும் பேச வைத்தது. அரை இறுதியில் இங்கிலாந்தை வீழ்த்திய பிறகு ஆர்ஜென்டினா வீரர்கள் லஸ் மால்வினாஸ் சன் ஆர்ஜென்டினியன்ஸ் என்ற வாசகத்துடன் கொண்டாடியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அதன் பொருள் மால்வினாஸ் ஆர்ஜென்டினாவுக்கே சொந்தமானது. இதற்கு பிரித்தானியாவில் பெரும் எதிர்ப்பு எழுந்தது. விளையாட்டில் அரசியலை கொண்டு வந்ததற்காக விமர்சனங்களும் எழுந்தன. உலகம் முழுவதும் கால்பந்துக்கும் அரசியலுக்கும் இடையே எல்லை எங்கே என்ற விவாதம் மீண்டும் தொடங்கியது. இன்றும் பாக்லாந்து தீவுகள் பிரித்தானியாவின் நிர்வாகத்தின் கீழ் உள்ளன. ஆர்ஜென்டினா தொடர்ந்து தனது உரிமை கோரிக்கையை முன்வைக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றது. இதுவரை இறுதி தீர்வு எட்டப்படவில்லை. உலகின் மிகவும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் ஒன்றாக இருந்தாலும் பாக்லாந்து தீவுகள் உலக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு கால்பந்து போட்டியின் வெற்றி கொண்டாட்டமே 40 ஆண்டுகளுக்கு முன் நடந்த போரின் நினைவுகளை மீண்டும் உலக மேடையில் கொண்டு வந்தது. ஒரு சிறிய தீவு இன்னும் 2 நாடுகளின் தேசிய உணர்வின் அடையாளமாக உள்ளது. வரைபடத்தில் சிறியதாக தோன்றும் ஒரு தீவு உலக அரசியல், பொருளாதாரம், வரலாறு மற்றும் தேசிய உணர்வுகளை இணைக்கும் மையமாக மாறியுள்ளது. பாக்லாந்து தீவுகள் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், நிலத்தின் அளவு முக்கியமல்ல, அதன் பின்னால் இருக்கும் வரலாறும் உணர்வுகளுமே உலகத்தை மாற்றக்கூடியவை. இந்த தகவல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் சிறப்பு அத்தியாயம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வை சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.